கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. தமிழக வெற்றி கழகத்தை முடக்குவதற்கு எல்லா வகையிலும் ஊடகங்களும் ஊதாரித்தனமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. எங்கள் தலைவர் டெல்லியில் முகாமிட்டிருக்கிற போது இங்கே எழுதாத எழுத்துக்கள் அல்ல. ஒரு சில ஊடகங்கள் தொடர்ந்து இது போன்ற வன்மத்தை கக்கிக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வன்மையான கண்டனத்தையும் உறுத்தாக்குகிறோம். நிறுத்திக்கங்க. ஏன்னா எங்கள் தலைவர் பேசுனா அது பேசும் பொருள். ஒரு வாரத்துக்கு அதை வச்சு பேசி சம்பாதிப்பானுங்க இந்த ஊடகங்கள். எங்கள் தலைவர் இப்போ பேசாமல் இருந்தோன்னா செய்தி வேறு எதுவும் இல்லை, ஏதாவது ஒன்று கிளப்பி விடணும். அப்படி கிளப்பி விடப்பட்டது தான் எங்கள் மூத்தவர் மரியாதைக்குரியவர் செங்கோட்டையனார். எங்கள் பொதுச் செயலாளர், மாண்புமிகு பொதுச் செயலாளர், அவர் மனிதநேய மிக்கவர், எல்லாரையும் அரவணைத்து செல்லணும் என்கிற ஆற்றல் படைத்த மனிதர். ஒரு தேர்தல் கடத்தை எப்படி ஈரோடை மாநகரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை மாநாடாக மாற்றி காட்டினாரோ, அந்த வல்லமை படைத்த அந்த மாமனிதனை எதையாவது கரை சொல்லி இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி பொய்யான செய்திகளை பரப்பி போலியான பிம்பத்தை கட்டமைத்து தமிழக வெற்றி கழகத்தை முடக்கி விடலாம் அல்லது ஒழித்து விடலாம் என்று பகல் கனவு காண்கிறவர்களுக்கு சொல்லுவோம், உங்கள் கனவு ஒரு நாளும் பலிக்காது. எங்களை வம்புழுக்கலைன்னா உங்களுக்கு வருமானமே இல்லை. அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். எங்களை பற்றி பேசணும். அவங்களுக்கு நாங்கள் பேசுவதை விட நீங்களே பேசி கொண்டிருப்பது தான் எங்களுக்கான நலம். நாங்கள் களமாடலாம் எல்லாம் நினைக்காதீங்க. எங்களுடைய எதிரிகளே எங்களுக்காக களமாடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களே எங்களுக்கு களமாடி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எங்களை அடக்கவே முடியாது அப்படிங்கிறதா இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆண்ட கட்சியாக இருந்தாலும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்கு அவங்களுக்கெல்லாம் கூட்டணி? நீங்கள் தான் மக்கள் சேவையில் மகத்தான பங்களிப்பை செய்திருக்கீங்கள. 60 ஆண்டு காலம் 2 இயக்கமும் மகத்தான பங்களிப்பு. வாரி சுருட்டி வாய்க்குள் போட்ட கொள்ளை கும்பல்கள் ஏன் கூட்டணி சேர்க்கணும்? தனியாக நின்று வாருங்களே. ரோசம் இருந்தால், மானம் இருந்தால் களத்தில் வாங்கலை. ஏன் பயப்படுகிறீர்கள்? யாரை பார்த்து பயப்படுகிறீர்கள்? எங்களை பார்த்து பயம் பெற்று கொண்டிருக்கிறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சதுக்கு பிறகு இப்போ ஒரு செய்திகள் என்ன வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அவர் கட்சியிலவே ஒரு விருப்பம் இல்லாமல் தான் இருக்காரு, ரொம்ப ஓரங்கட்டப்படுறாரு, அவருடைய கருத்துக்கெல்லாம் கேட்கப்படுது இல்லை அப்படின்னு சொல்லி நாளிதழ்கள்லாம் வந்துருச்சு. வந்தோடனே செங்கோட்டையன் அவர்கள் அது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்படி நீங்க ஏன் சவாலான செய்திகளை பரப்புறீங்க அப்படின்னு. நாளிதழ்களில் வருது அப்படின்னாலே ஏதோ ஒரு கிசுகிசுப்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு தானே அர்த்தம். அவர் கண்டனம் தெரிவித்தாலும் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தானே மக்கள் எடுத்துப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்தை முடக்குவதற்கு எல்லா வகையிலும் ஊடகங்களும் ஊதாரித்தனமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. எங்கள் தலைவர் டெல்லியில் முகாமிட்டிருக்கிற போது இங்கே எழுதாத எழுத்துக்கள் அல்ல, பேசாத பேச்சுக்கள் அல்ல. ஒரு சில ஊடகங்கள் தொடர்ந்து இது போன்ற வன்மத்தை கக்கிக் கொண்டு இயக்கத்தை சிதைப்பதற்கான வேலையை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வன்மையான கண்டனத்தையும் உறுத்தாக்குகிறோம். நிறுத்திக்கங்க. எச்சரிக்கை இது. ஏன்னா எங்கள் தலைவர் பேசுனா அது பேசும் பொருள். ஒரு வாரத்துக்கு அதை வச்சு பேசி சம்பாதிப்பானுங்க இந்த ஊடகங்கள். எங்கள் தலைவர் இப்போ பேசாமல் இருந்தோன்னா செய்தி வேறு எதுவும் இல்லை, ஏதாவது ஒன்று கிளப்பி விடணும். அப்படி கிளப்பி விடப்பட்டது தான் எங்கள் மூத்தவர் மரியாதைக்குரியவர் செங்கோட்டையனாரை பற்றி. இந்த ஊடகங்களுக்கு நாங்கள் முதல்ல ஒன்று சொல்கிறோம், உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பாருங்கள். யாருக்கும் சொம்பு தூக்காதீங்க. ஆளுங்கட்சிகிட்ட பணம் வாங்கியிருந்தால் அது வேறு மாதிரி சொம்பு தூக்குங்க, எங்களை சொம்பு தூக்காதீங்க. ஏன்னா தடித்த வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று எங்கள் தலைவர் உத்தரவு போட்டிருக்காங்க. இல்லைன்னா நான் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவேன். ஊடக தர்மத்தை மீறக்கூடாது என்பதை உத்தரவாக நாங்கள் சொல்லுகிறோம். இதோட நிறுத்திக்கங்க. இதுதான் கடைசி வார்னிங். எங்கள் செங்கோட்டையனாரையும் அப்படித்தான் இப்போ என்னென்னா அவதூறு பரப்பிக்கிட்டு எங்கள் பொதுச் செயலாளர், மாண்புமிகு பொதுச் செயலாளர், அவர் மனிதநேய மிக்கவர், எல்லாரையும் அரவணைத்து செல்லணும் என்கிற ஆற்றல் படைத்த மனிதர் என்றெல்லாம் ரொம்ப சகசமாக இறங்கி ஓடி கட்டி பிடிச்சி பேசுகிற அளவிற்கு ஒரு உன்னத பொதுச் செயலாளரை எங்கள் தலைவர் நியமித்திருக்கிறார். அவருக்கும் அப்படியே செங்கோட்டையனாருக்கும் பிரச்சனை. 50 ஆண்டு கால அரசியலில் பழுத்த பலமாக இருக்கிற செங்கோட்டையனார்
எப்படி அனுமானிப்பார் என்பதை யோசித்து கூட நாம் பார்க்க முடியாது. ஒரு தேர்தல் கடத்தை எப்படி ஈரோடை மாநகரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை மாநாடாக மாற்றி காட்டினாரோ, அந்த வல்லமை படைத்த அந்த மாமனிதனை எதையாவது கரை சொல்லி இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி, இப்போ நான் ஒன்றும் இல்லை, தலைவர்கிட்ட நான் வந்து சந்தனக்கண்ணு ஒன்றே பரிசாக கொடுத்தேன். என்னை ட்ரோல் பண்ணி ட்ரம்பாக போட்டு வச்சுக்கிறாங்க. என்னை சாதாரணமானவன். அப்போ செங்கோட்டையனார் மீது எவ்வளவு அவதூறுகளை இவர்கள் பரப்புவார்கள் என்பது நம்மளுக்கு தெரியும். அந்யோன்யமாக கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஒருவருக்குள்ள ஒருவர் புரிதல். இப்போ நான் 10-15 நாட்களாக எந்த ஊடகங்களுக்கும் நான் பேட்டி கொடுக்கல. அதுக்காக ஒளிஞ்சு போயிட்டாருன்னு சொல்லிட முடியுமா? இயக்கம் ஒரு ஒரு கட்டளையை இடுகிறது என்றால் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு கிடப்பவன் தான் கட்சி தொண்டனாக இருக்க முடியும். ஆக இயக்கம் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறோம். செங்கோட்டையனாரும் அப்படித்தான். அவருக்கு தனி விதி, எங்களுக்கு தனி விதி என்றெல்லாம் இல்லை. தலைமை சொல்லிவிட்டது, அமைதியாக இருங்கள். ஈழத்தாயகத்தில் எப்படி எங்கள் போராளிகள் தன்னுடைய ஆயுதங்களை மௌனித்தார்களோ, அதை போல எங்களுடைய பேச்சாற்றலை ஒரு வார காலம் மௌனித்திருக்கிறோம். அதுக்காக வந்து செய்தி கிடைக்கலைங்கிறதுக்காக பொய்யான செய்திகளை பரப்பி போலியான பிம்பத்தை கட்டமைத்து தமிழக வெற்றி கழகத்தை முடக்கி விடலாம் அல்லது ஒழித்து விடலாம் என்று பகல் கனவு காண்கிறவர்களுக்கு சொல்லுவோம், உங்கள் கனவு ஒரு நாளும் பலிக்காது. தினந்தோறும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொதுச் செயலாளரும் நிர்வாக குழுவுடைய தலைவராக இருக்கிற செங்கோட்டையனாரும் கலந்து பேசி தான் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கிறாங்க. சும்மா சாதாரணமாக இல்லை. ஒன்று, எங்கள் பெரியவர் பொதுச் செயலாளர் புஷியார் சென்னைக்கு வருகிற போதெல்லாம் செங்கோட்டையனாரை சந்தித்து கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி, நகர்வுகள் எப்படி என்பதை இருவரும் பேசியதால் தான் நாங்கள் பேசாமல் இருந்தோம். 10-15 நாட்களாக நாங்கள் பேசாமல் இருந்தது அவங்க 2 பேரும் பேசுனதுனால தான். இது தெரியாத முட்டாள்களுக்கு எதையோ பரப்பி கொண்டிருப்பது அபத்தமானது. ஏன்னா இப்போ எங்கள் தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களாக வெளியில் எந்த விதமான ஒரு சொல்லாடலையும் ஒதுக்கவில்லை. கடைசியாக ஈரோடை மாநகரில் பேசியது, அதற்கு பிறகு எங்கேயும் பேசி நான் பார்க்கல. இப்போ அவங்களுக்கு தீனி வேணும்ல ஊடகங்களுக்கு. இப்போ அடுத்து போடுவோம், ஆதவ அர்ச்சனாவுக்கும் புஷியாருக்கும் பிரச்சனை சண்டைமா. அப்போ தானடா உங்களுக்கு வருமானம். எங்களை வம்புழுக்கலைன்னா உங்களுக்கு வருமானமே இல்லை. அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். எங்களை பற்றி பேசணும் அவங்களுக்கு. நாங்கள் பேசுவதை விட நீங்களே பேசி கொண்டிருப்பது தான் எங்களுக்கான விளம்பரம். நாங்கள் களமாடலாம் எல்லாம் நினைக்காதீங்க. எங்களுடைய எதிரிகளே எங்களுக்காக களமாடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களே எங்களுக்கு களமாடி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் போய் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கொள்ளையடித்தவர்கள் கூட்டணியை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். சரிதானே? மக்கள் நலனில் அக்கறை காட்டியவர்கள் எதற்கு கூட்டணி? நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்திருப்பதால் கூட்டணியை பற்றி நாங்கள் எதுவுமே பேசலை. என்னென்ன எழுதுனாங்க, டிடிவி காத்திருக்கிறார், எடப்பாடியார் இழுக்கிறார், மோடி மிரட்டுகிறார், அமித்ஷா அரவணைக்கிறார், இவ்வளவு செய்திகளையும் தாந்தோண்டித்தனமாக இந்த ஊடகங்கள் எங்கள் தலைவருக்கு எதிராகவும் எங்கள் இயக்கத்திற்கு எதிராகவும் தொடர்ந்து வன்மத்தை கேட்கிக் கொண்டிருப்பது அழகல்ல. எங்கள் கட்சி மக்களை நோக்கி பயணிக்கிறது, எங்கள் இயக்கம் இல்லத்தை நோக்கி பயணிக்கிறது. பொங்கலுக்கு பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் இப்போ நான் போயிருந்தேன், கிராமத்தில் பெண்கள் தாவேக்கா கொடியை வரைந்து பரிசு வாங்கியிருக்கிறார்கள். மஞ்சு விரட்டில் தாவேக்கா கொடியை காட்டியதால் பரிசை இழந்தார்கள். எப்படி இருக்கு? இதுதான் எங்களுடைய அரசியல். நாங்கள் பேசாமலேயே பேசப்படுகிற அரசியல் உலக தமிழர்களிடையே ஒரு உயிர்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்றால், நாங்கள் பேசாமல் இருந்தாலும் பேசுகிறது மக்கள் கூட்டம். எங்களை அடக்கவே முடியாது அப்படிங்கிறதா இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆண்ட கட்சியாக இருந்தாலும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்கு அவங்களுக்கெல்லாம் கூட்டணி? நீங்கள் தான் மக்கள் சேவையில் மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறீங்கள. 60 ஆண்டு காலம் 2 இயக்கமும் மகத்தான பங்களிப்பு. வாரி சுருட்டி வாய்க்குள் போட்ட கொள்ளை கும்பல்கள் ஏன் கூட்டணி சேர்க்கணும்? தனியாக நின்று வாருங்களேன். ரோசம் இருந்தால் மானம் இருந்தால் களத்தில் வாங்கலேன். ஏன் பயப்படுகிறீர்கள்? யாரை பார்த்து பயப்படுகிறீர்கள்? எங்களை பார்த்து பயம் தொற்றி கொண்டிருக்கிறது. ஆகையால் எதிரும் புதிருமாய் இருக்கிறவெல்லாம் கைகோர்த்துக்கிறாங்க. வாய்கிலேயே பேசியவர்களெல்லாம் இப்பொழுது பின்னி பிணைந்து நிற்கிறார்கள், கையை உயர்த்தி காட்டுகிறார்கள். எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது.
எங்கள் தலைவர் ரசிகர் மன்றமாக இருக்கிற போதே 2 ஓட்டுகளை ஒவ்வொரு வீட்டிலும் உருவாக்கிவிட்டு வந்த மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக இன்றைக்கு நிற்கிறது. ஆனால் தீய சக்திகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கூட்டணிக்கு வேறு யாராவது தன்னை ஒட்டி கொள்வார்களா? 3% வாக்கு வைத்திருக்கிற அந்த கட்சி நம்ம பக்கம் வந்துருமா? 1.5% இருக்கிற சாதி கட்சி நம்ம பக்கம் வந்தால் பரவாயில்லையா? வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? அவமானமா இல்லை? கேவலமா இல்லை? இந்த நாட்டை சுரண்டி கொளுத்த கொள்ளை கும்பலை ஓடவிட்டு அழகு பார்ப்பதுதான் எங்களுடைய கடமை. நாங்கள் கொள்கைவாதிகள். ஊழலில் திகைத்திருக்கிற ஊதாரிகளை ஊரை விட்டு விரட்டுவதே எங்களுடைய தலையாய கடமை. அதைத்தான் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு அமைதி புரட்சி, ஒரு மௌன புரட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள், நன்கு அறிவீர்கள். எங்களது மௌன புரட்சி மகத்தான வெற்றி பெறுவதற்கான காலச்சூழலை காலம் எங்களுக்கு கணித்து தந்திருக்கிறது. எங்கள் மாபெரும் மக்கள் சக்தி இயக்கத்தின் தலைவர் எங்கள் அண்ணன் விஜயை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறது இந்த இயற்கை என்றால் காலம் வெல்லுவதற்கு நீண்ட தொலைவில்லை. நாங்கள் களமாட தொடங்கிட்டோம். களவாணிப்பேலில் ஓட ஓட விட்டு விரட்டுவதுதான் எங்களுடைய தலையாய நோக்கம். களவாணின்னா யாரை சொல்கிறீங்க? இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள். வேற யாரை சொல்லணுங்கிறிய? தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற போர் கொள்கைவாதிகளுக்கும் கொள்ளைவாதிகளுக்கும் இடையே நடைபெறுகிற போர். நிறைய பேர் சொல்லுவான் சனாதனத்திற்கும் சமூக நீதிக்கும் வெத்து வார்த்தைகள். ஏன்னா சனாதனத்தை உள்வாங்கி கொண்டதே சனாதனம் அப்படின்பார்கள். இல்லை, ஜனநாயகம் பேசக்கூடியவர்களை சனாதனத்தை ஏற்றுக்கொண்டுதான் தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் இருக்கிறார்கள், ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள். பிறகும் கொள்ளையடிப்பதற்கு கூட்டுச் சேருவதற்கு எல்லா வகையிலும் முனைகிறார்கள். ஒரு நாளும் உங்களது கூட்டுக்களின் கனவு பலிக்காது. மக்கள் ரொம்ப இங்கே பாருங்க, திருமயம் தொகுதியில் பொதுப்பணித்துறை இது மரியாதைக்குரிய அமைச்சர் ரகுபதி இருக்கிறார். அவருக்கு என்ன பதவின்னு தெரியுமா? இப்போ சட்டத்துறையிலேருந்து மாற்றி கொடுத்தாங்க. சகுபர் அலி படுகொலை எதனால் நடந்தது தெரியுமா? கனிமவள கொள்ளையிலை கொடூரமாக கடத்துகிறார்கள், வெட்டுகிறார்கள், மணலை அள்ளுகிறார்கள். கிட்டத்தட்ட 15 அடி 20 அடி ஆழத்துக்கு கிராவல் மண்ணை எடுக்கிறார்கள் என்றெல்லாம் போராடிய சகுபர் அலியை திருமயத்திற்கு பக்கத்திலே லாரியை ஏற்றி கொன்ற கொடுமையாளர்களுக்கு பிறகு ரகுபதிக்கு அந்த அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது. கவனமாக இருக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு காட்டுறேன். திருமயம் தொகுதியில் அரிமளம் ஒன்றியத்தில் ஆயுங்குடி அப்படிங்கிற ஒரு இடம், ராயவரத்துக்கு பக்கத்தில். அந்த ஊரில் என்ன செய்கிறாங்கன்னா, அமைச்சர் ஆதரவாளர்களை கனிமவள கொள்ளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காட்சி கேவலமா இல்லை உங்களுக்கு? மான சூடு சொரணை இருக்கா இல்லையா? திருமயம் தொகுதி இன்றைக்கு அல்லோகலப்பட்டு கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டமே மண்கடத்தப்படுகிறது. அங்கங்கே மக்கள் பிரச்சனை போராடத் தொடங்கி இருக்கிறார்கள். இது எல்லாமே அமைச்சர் ரகுபதியினுடைய கைப்பாவைகளாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த வேலையை அனுமதி பெறாமல், எந்த விதமான சட்டத்தையும் பாதுகாக்காமல் முறைகேடாக திருமயம் தொகுதியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் பாருங்க, எத்தனை அடி பள்ளத்தில் பாறை எடுத்து வெட்டி உடைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம இதுக்கு பேர் என்ன? காவல்துறைக்கு கையூட்டு கொடுக்கப்படுகிறது. கண்டுக்காம இருக்காங்க காவல்துறை. நம்ம புகார் அளிக்க போனால் நம்ம மேலேயே வழக்கு போட்டுருவான், வேங்க வயல் மாதிரி. இன்னைக்கு ஒருத்தர் போய் கட்சியில் சேர்ந்துருக்கிறார் திமுகவில். வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இதயத்தை இரவலாக வாங்கி கொண்டவர்கள் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற வைத்திலிங்கம் போன்ற பைத்தியக்காரர்கள், அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியிலே ருசி கண்டவர்கள், எந்த இயக்கத்தை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவாக்கிய புரட்சித் தலைவரின் கனவுகளை சிதைத்து விட்டு இன்றைக்கு திமுகவில் போய் ஐக்கியமாக இருந்த பைத்தியலிங்கம் போன்றவர்கள் எல்லாம், இதுக்கு முன்னாடி அன்வர் ராஜான்னு ஒருத்தர் போனார், அதுக்கடையில் மனோஜ் பாண்டின்னு ஒருத்தர் போனார். உங்களுக்கெல்லாம் அறிவுங்கிறதே இல்லையா? வெக்கமா இல்லையா? ஏன் தெரியுமா அவர்கள்லாம் இங்கே போனாங்க? எங்கள் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தது அவர்களுக்காக. ஏன்? கொள்ளைவாதிகளுக்கு இங்கு இடமில்லை என்பதற்காக. 3 மாத காலம் காத்திருந்தவர்கள் இப்பொழுது முடிசூடாமணனாக போய் திமுகவில் கரைய போகிறார்கள் என்றால் இதை விட வேறு என்ன கனவுல போயிருக்காங்க தெரியுமா? ரகுபதிக்கு அமைச்சர் பதவி, சேகர்பாபுக்கு அமைச்சர் பதவி, ராஜகண்ணப்பனுக்கு அமைச்சர் பதவி, பெரிய கருப்பனுக்கு அமைச்சர் பதவி, இப்படி அந்த அதிமுகவிலிருந்து போன எல்லா அமைச்சர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்கணுங்கிற கனவுல
இன்றைக்கி வைத்தியலிங்கம் என்கிற பைத்தியலிங்கமும் அங்கே போய் சேர்ந்துருக்குன்னு சொன்னால் ஓபிஎஸ்ஸை இன்றைக்கி நடுத்தருவில் விட்டு விட்டு போய் இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ்ஸை காலி பண்ணதே இந்த பைத்தியலிங்கம் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? யாரையும் கிட்ட அண்டை விடாமல் பண்ணி எல்லாரையுமே விரட்டி விட்டு கடைசியாக இருந்த இவரும் இன்றைக்கு போய் அதில் என்ன சொல்லி சேர்றாரு தெரியுமில்ல, அண்ணா உருவாக்கிய திமுகவில் ஐக்கியமாகறனா. அண்ணா திமுக இருந்துச்சு, அண்ணாவை தூக்கிட்டு போயிட்டியா, அழிச்சிட்டு போயிட்டீங்களா? அது இன்னும் மக்களாட்சி முறை நடக்குதான். இது மன்னராட்சி முறைக்கும் மக்களாட்சி முறைக்கும் நடக்கிற யுத்தம். அது தெரியாமல் போய் பேசுறது. ஒழித்து கட்ட வேண்டிய நாள் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோடி கோடியாய் லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்துக்கொண்டு எங்கள் தலைவரையும் எங்கள் இயக்கத்தையும் நிர்மூலமாக்குவதற்கு ஊடகங்களுக்கு அள்ளி கொடுத்து பணங்களை வாரி இறைத்து காரி உமிழ்வதற்கு நீங்கள் கையசைக்கிறீர்கள் என்றால் எதற்கும் அஞ்சாத நெஞ்சுரம் படைத்த போர்ப்படை தமிழக வெற்றி கழகத்தின் படை. எவனும் கிட்டத்தில் நெருங்க முடியாது. இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகளும் பெற்றோர்களுக்கு புத்தி சொல்லுகிற இடத்தில் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது. அதுதான் போர், அதுதான் மௌன புரட்சின்னு சொன்னேன். ஆக மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு தீய சக்திகளை ஒழிப்பதற்கான இந்த திராவிட திருட்டு மாடல் ஆட்சியை ஒழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இறங்குகிறோம். வாருங்கள், சந்திப்போம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆளுநருக்கு எதிராக எதிர்ப்பு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக வெளிநடப்பு செஞ்சுட்டே இருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொல்றாரு, ஆளுநர்னு வெளியே போறது காரணம் ஒரு தவறான கருத்துக்களை எல்லாம் கொடுத்து வாதிக்க சொல்றாங்கன்றத ஒரு முக்கிய கருத்தா வச்சுட்டு போறாரு. ஆனா அதை பத்தி இவங்க ஒரே பண்ணல. வந்தாரு, ஆளுநர் போனாருன்ற மாதிரி தான் இருக்காங்களே தவிர ஆளுநர் தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இப்போ திமுக இருக்குதா? இல்லை, அவங்க கட்சி கொள்கை என்னன்னு எனக்கு தெரியல. இது இவர் தபால் நிலைய ஊழியரை போல இருக்க வேண்டிய ஒரு மனிதர் ஆளுநர். அவருக்கெல்லாம் இவ்வளவு பெரிய இடத்த ஒதுக்கி இத்தனை லட்சம் கோடிகளை செலவழித்து மக்கள் வரி பணத்தை விரயமாக்குவது ஏற்புடையதல்ல. இப்போ அங்கே ஒரு நாடகம் நடத்துகிறாங்க. என்னென்னா, ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களுக்கும் இடையே நடைபெறுகிற யுத்தம் தான் அந்த சட்டசபையாக, அதுக்கு பேர் சட்டப்பை, சேர்த்து படிச்சுக்கோங்க நீங்கள். சட்டசபை இல்லை, சட்டவை. ஏன்? திட்டங்களை உருவாக்கி இங்கே வச்சுக்கிறதுக்கு தான் அந்த கட்டடமே இயங்குது. நான் என்ன கேட்குறேன்னா, மக்களுக்கு செயலாற்றுங்கள், மக்களுக்கான திட்டங்களை உண்மையாகவே கொண்டு வாருங்கள். நான் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். அண்மையில் திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் 3வது நடைமேடை வெளியூர் பேருந்துகள் நிற்கிற இடத்தில் இருக்கிற கழிவறையில் கூரை இடிந்திருக்கிறது. கட்டி ஓராண்டுகள் கூட நிறைவடையவில்லை. ஏன் அது சிதிலமடைந்தது? அப்போ கொள்ளையடிச்சதுனால தானே. 400 கோடிக்கு மேலே அந்த பேருந்து நிலையம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருகிற போது அது விசாரிக்கப்படும். 3ஆம் நடைமேடையில் இருக்கிற கழிவறையினுடைய மேற்கூரை பெயர்ந்து விழுகிறது என்றால் என்ன லட்சணத்தில் இவர்கள் கட்டடத்தை கட்டியிருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நலத்திட்டங்களை ஒரு கோலமாக உருவோடு எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களாங்க? வாழ்க்கையில் பார்த்துருக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோலமாக ஒரு சாலை. இன்னும் ஒரு அரை அரைச்சானா அந்த சரல் இருக்குல்ல, அது கோலமாகும். அதானே சீக்கிரம் பேர்ந்துக்கிட்டு வரும். அப்புறம் அதுக்கு ஒரு டெண்டரை உருவாக்கணும், அதில் அப்புறம் கொள்ளையடிக்கணும், அப்புறம் புதுசாலை போடுறதுல ஒரு கொள்ளை, பஞ்சர் ஊட்டுறதுல ஒரு கொள்ளை நடக்கும், அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஒரு சாலை போட்டு அதில் கொள்ளை நடக்கும். உங்கள் ஆட்சி அவல நிலையை சொல்லுவதற்கு சாலைகள் மட்டுமே போதுமானது. அவ்வளவு மோசமான சாலைகளை தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், கேட்டால் கம்ப்யூட்டர் சாலைங்க எல்லாம் பெயர்த்துக்கிட்டு இருந்தீங்க. காட்டாட்சி தற்பார் முறையை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழ் குடிமகனுடைய இன்றைக்கு 450 கோடி ரூபா பொங்கலுக்கு வியாபாரம். என்ன மேற்படியா வியாபாரம் 480 கோடி. ஒழிச்சு கட்டுறதை தவிர வேறு வழி இல்லை. பண்ணை முதலாளிகளும் கொள்ளை கும்பலும் கூட்டு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொடுக்கிற இந்த தன்மையை தமிழக வெற்றி கழகம் உடைத்தெறியும்.
எங்கள் தேர்தல் அறிக்கை குழு அறிவிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆமாம். யார்கிட்ட போய் விசாரிக்க போகிறாங்க தெரியுமா? தேர்தல் அறிக்கை எங்கேருந்து தெரியுமா தயார் பண்ண போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? கிராமங்களில் சென்று அன்றாடங்காட்சி மக்களுடைய அவலச்சூழலிலிருந்து எங்கள் தேர்தல் அறிக்கையை தயார் நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறது எங்கள் இயக்கம், எங்கள் கட்சி. இதுவரை எவனும் செய்யாத முயற்சி எங்கள் தலைவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். கிராமங்களுக்கு போங்க, அங்கே என்ன பிரச்சனைன்னு எழுதுங்க, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எவ்வாறு சிதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுங்க. இதுவரை நடைபெற்ற நலத்திட்டங்களுடைய ஏதாவது சாதனைகள் இருக்கு, அதையும் எழுதுங்க. ஒரு சாதனை இருக்க போறதில்ல, எல்லாம் உடஞ்ச சாதனைகளாக தான் இருக்கும். ஒரு நேர்மையான முறையில் மக்களாட்சி தத்துவத்தை இந்த மண்ணில் கொண்டு வருவதற்காக எங்களது தலைவர் கடைக்கொடிக்கும் சென்று அந்த அறிக்கைகளை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று ஒரு குழுவிற்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்றால் அவன் தாங்க தலைவனாக இருக்க முடியும். கடைசி மக்களுடைய நாடி துடிப்பை அவன் கண்டறிகிறான் என்றால் அவன் தான் உலகம் போற்றும் தலைவனாக இருப்பான். அந்த இடத்தில் எங்கள் தலைவர் விஜய் மிகச்சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார். தேர்தல் அறிக்கை குழு பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இன்னொன்று குழுவையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன? 33 ஆண்டுகளுக்கு முன்பே பால்பன் திட்டத்தை கொண்டு வந்து பச்சிளம் குழந்தைகளுக்கு பசியார வைத்த பண்பற்ற தலைவனாக இருந்த எங்கள் தலைவன் விஜய் இன்றைக்கு இன்னொன்னையும் செஞ்சிருக்கிறார். பிரச்சார குழுக்கு வியூகம் அமைக்கக்கூடிய வகையில் பிரச்சார குழு என்றே ஒரு குழுவை ஆரம்பித்து அவங்க தான் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த பேச்சாளர்கள் போய வீர முழக்கமிட இருக்கிறார்கள் என்பதை வரையறுத்து சொல்லுவதற்கு ஒரு குழுவை இன்றைக்கு ஆரம்பித்து 2 நாளாக அந்த கூட்டம் போயிட்டு இருக்கு. ஆக ஒரு மாபெரும் யுத்தத்திற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். இங்கே கூட்டணியை பேசுகிறாங்க, நாங்கள் யுத்தத்தை தொடங்குகிறோம். இங்கே யார் யாருடன் பேசுவார்கள்? எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் இன்றைக்கு கைகோர்க்கிற நிலைமையை உருவாக்கி இருக்கிறது என்றால் அது தமிழக வெற்றி கழகம் தான். இந்த டிடிவி தினகரன் பேசாத பேச்சா? அவர்கிட்ட ஒரு 10 பேர் இருப்பதே அபூர்வம். அது ஒரு சாதி கட்சி. இப்போ சனாதன கும்பல்கள் என்ன செய்யும்? இருக்கிற சாதி கட்சியெல்லாம் தன் வளையத்துக்குள்ள கொண்டு வந்து பெரிய மகா கூட்டணிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இவர்கள் திமுகவை வீழ்த்துவார்கள் என்பதற்காக அல்ல, தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்கிற பெருத்த கனவோடு கிளம்புறாங்க, காத்திருக்கிறார்கள். வாங்கலை, மோதி பார்க்கத்தான் தயாராக இருக்கிறோம்ல. யாருக்கும் போட்டி என்பதை எங்கள் தலைவர் தீர்மானித்திருக்கிறார். அந்த தகுதி வாய்ந்த தேர்தலில் தகுதி வாய்ந்த கட்சியோடு தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு வெற்றி முழக்கமிடுகிற நேரத்தை சின்னமே அறிவிக்கலை. நாங்கள் பயப்படலை. எங்களுக்கு 3 மணி நேரம் போதும் சின்னம். எங்கள் தலைவர் அப்படி எடுத்துக்கிட்டு விசிலாக இருந்தால் விசிலை காட்ட போகிறாரு, பம்பரமாக இருந்தால் பம்பரத்தை காட்ட போகிறாரு, கொடையாக இருந்தால் கொடையை காட்ட போகிறாரு, ஆட்டோவாக இருந்தால் பக்கத்தில் இன்னும் ஒரு ஆட்டோவை காட்ட போகிறாரு. பயப்படலையே. ஏனென்றால் 234 தொகுதியிலும் எங்கள் தலைவர் முகமே சின்னம், எங்கள் தலைவர் முகமே வேட்பாளர். ஆக தமிழக வெற்றி கழகம் எவராலும் அசைக்க முடியாத எக்கு கோட்டையாக தமிழ்நாட்டு தளத்தில் 2026 ஆட்சி அமைக்கும் என்கிற பெருத்த கனவோடு களமாடத் துடிக்கிறோம். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.